ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் தாத்தா விஜய்க்கு நல்ல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. விஜய் ஒரே டென்ஷனாக இருக்கிறாரு. காவேரி அந்த பையனை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ எந்த இடத்துக்கு போகிறான்னு தெரியல. அதனால ரொம்ப கடுப்பாக இருக்கிறாரு. அப்போ தாத்தா ஒரு ஐடியா தராரு. விஜயோடைய தாத்தா என்ன ஐடியானா, விஜய் அவ எப்படி அந்த பையனை எந்த இடத்துல சந்திப்பான்னு நீ நினைக்கிறியோ அதே இடத்துக்கு உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கால, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நீ வர சொல்லு. அப்போது நீயும் அதே ஹோட்டலுக்கு போயிட்டு காஃபி ஷாப்பில் நீ போய் உக்காந்து பேசுவ. அப்போ காவேரி பார்த்து உன்னை கேட்டானா, நான் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன அந்த பையன்கிட்ட பேசுகிறான்ட்டு அப்படியே நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. உடனே விஜய் இது நல்ல ஐடியாவாக இருக்க தாத்தா, சூப்பர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் பார்க்க வேண்டிய பொண்ணுக்கு கால் பண்ணி அங்கே அந்த காஃபி ஷாப்புக்கு வர சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் காவேரி ரொம்ப சூப்பராக ஸ்மார்டெல்லாம் கிளம்புறாங்கங்க. அவங்க அம்மாவா காவேரியை பார்த்து, இருடி கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்க்க போகிற, ஆனால் என்கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லலை, எனக்கு தெரியாமல் கிளம்புறியா, நீயா சொல்கிற வரையும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு கம்முன்னு இருக்காங்க. உடனே காவேரி நல்ல க்யூட்டாக கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அளவுக்கு நான் மேக்கப் போட்டு கிளம்புறேன், ஆனால் இது வரையும் எங்கே போகிற என்ன பண்ணுறேன்னு கேட்கலையே இவங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு, அம்மா நான் எந்த இடத்துக்கு போகிறேன்னு உனக்கு தெரியுமான்றாங்க. எனக்கு நீ சொன்னால் தான் தெரியும்ன்றாங்க. நான் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணியிருந்தேன்ல, எனக்கு ஒரு பையன் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறாரு, இன்றைக்கி அவரை பார்க்குறதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா திட்டுறாங்க, ஏய் இது மாதிரி நீயே பார்த்துக்கிட்டீங்கன்னா பெற்றவங்க நாங்கள் எதுக்கடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, ஆமாம் நீ ஒரு மாப்பிள்ளையை பார்த்தியே, ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், அது போல தானே இதையும் பார்ப்ப, அதனால் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அப்போ காவேரியோடைய அம்மா மனசில் நினச்சிக்கிறாங்க, போடி போ, அந்த பையன் எந்த பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானோ அவனை பார்க்க விடாமல் விஜய் தம்பி அதுக்கு சரியான வேலைலாம் பார்ப்பாரு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வராங்கங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, இவரும் இன்னொரு பொண்ணை ஃபோன் பண்ணி வர சொல்லி அங்கே உக்காந்துட்ருக்காரு. அந்த பொண்ணும் விஜய் கிட்ட பேசுறதுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு காவேரி வரவே இல்லை. அந்த பொண்ணு உக்காந்து என்ன பேசுகிறாங்கன்னா, நானும் உங்களா மாதிரி தாங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பையன் இருக்கான், எங்கள் வீட்டுக்கார் இறந்து 3 வருஷம் ஆகுது, நீங்கள் ப்ரொஃபைலில் கொடுத்துருந்தீங்க என்னுடைய பொண்ணை நல்லா கவனிச்சிக்கிற மாதிரி ஒரு அம்மாவை வேணும், எனக்கு மனைவி வேணும்னு கொடுத்துருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா என் பையனையும் நல்லா கவனிச்சிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அப்பா வேணும், அதனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அந்த பொண்ணு சொல்கிறத காதில் வாங்கவே இல்லை. அவருடைய டென்ஷன் ஃபுல்லாக காவேரியை இன்னும் காணுமே, இவ எங்கே போயிருப்பா அப்படின்றது தான். உடனே காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ காவேரி எடுத்து பேசி, ஏங்க பொண்ணை பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. விஜயும் இப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டிங்களான்னா, இல்லை இன்னும் 5 நிமிஷத்தில் அந்த இடத்துல ரீச் ஆகிடுவேன், நான் போயிடுவேன் அப்படின்றாங்க. ஏங்க எந்த இடம், நான் அன்றைக்கி மீட் பண்ணுமே காஃபி ஷாப் அங்கேயா வரீங்கன்னு கேட்குறாரு. அங்கெல்லாம் இல்லைங்க, நான் சூப்பரான இடத்துல மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்கங்க. உடனே விஜய்க்கு பதட்டமாகிடுது. ஐயோயோ இவ சூப்பரான இடம்னு சொல்கிறாளே, வேறு எந்த இடத்துல இவ மீட் பண்ண போகிறா அப்படின்னு டென்ஷனாக இருக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் பார்த்துருக்கிற பொண்ணு, ஏன் உம்முன்னே இருக்கீங்கன்றாங்க. இல்லைங்க தலைவலியாக இருக்குது, நம்ம வேறு இடத்துக்கு போய் பேசலாமா, பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குதுன்னு கூப்பிட்றாரு. உடனே அவங்க தயங்குறாங்க. இல்லை கோயிலில் போய் பேசலாமேன்ட்டு கூப்பிட்டு வராருங்க அந்த பொண்ணை விஜயை. அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவருக்கு ஓகே போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கோவிலுக்கும் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வாழ்க்கையை நம்ம தொடங்க போகிறோம், அந்த விஷயத்தை பற்றி கோயிலில் வச்சு பேசுகிறது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு. அப்போ அந்த பொண்ணு சாமி கும்பிட போயிடுறாங்க. இவர் திருப்பி கால் பண்ணுறாரு காவேரிக்கு. இவருக்கு ஒரே டென்ஷன், இவ எங்கே தான் போய் பேசியிருப்பான்னு தெரியலையே, இங்கேயும் காணுமேன்ட்டு. ஆனால் காவேரி ஃபோனை கட் பண்ணுறாங்க.
அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட காவேரி பேசுகிறாங்க. அவரும் சொல்கிறாரு, நான் ஒரு சாதாரண ஐடி கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன், ஒரு சாதாரண சேல்ரி தான்ன்றாரு. இவங்க நான் டீச்சராக இருக்கேன்றாங்க. பரவாயில்லையே, நீங்கள் பொறுப்புள்ள வேலையில் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டீ கடையில் பேசிக்கிறாங்க, டீ குடிச்சிக்கிட்டு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணு சாமி கும்பிட்டு வந்த பிறகு விஜய் வந்து நீங்கள் வீட்டுக்கு போங்க, இன்னொரு நாள் சந்திக்கலான்னு சொல்லிடுறாரு, எனக்கு தலைவலிக்குதுன்னு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை நீங்கள் எங்கே பிக்கப் பண்ணிங்களோ அங்கேயே விட்டுடுங்க, என் ஃப்ரெண்டு வந்து அங்கே என்னை பிக்கப் பண்ணிப்பா அப்படின்றாங்க. சரி, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவர் சந்தித்த இடத்துலையே விடலான்னு கூப்பிட்டு போகிற வழியில் பார்த்தா காவேரி ஒரு டீ கடையில் அவங்க ரிக்வஸ்ட் பண்ண பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துட்டு வந்து நிற்கிறாருங்க. நாளைக்கு என்ன சொல்கிறாங்க காவேரின்னு இதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.